சார். இப்ப நம்ம பாரதி ராஜா சாரோட சன் மனோஜ் பாரதி அவங்களோட இரங்கல் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? எனக்கு அவரை வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து ம். என்னோட சின்ன திரைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்பயிலேருந்து அவரை தெரியும். தனுஷ்கோடின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது ம். அவரு அவருடைய சித்தப்பா தான் வந்து ஜெயராஜ்ன்றவர் தான் வந்து அதுக்கு தயாரிப்பாளராக இருந்தாரு. ம். அப்போ மனோஜ் தான் வந்து ஷூட்டிங்க்கெல்லாம் வருவார். ஓகே சார். அப்பயிலேருந்து எனக்கு அவர் தெரியும். அவர் என்னுடைய ஸ்கூல் சென்னைக்கு முதல்ல 94ல வரும்போது ம். நான் பாஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல்ல வந்து ம். ஒரு 1 இயர் படிச்சிருந்தேன். ஓகே சார். எஸ்பிஐ போறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து இவரும் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. ம். ஓகே சார். ஒரே ஸ்கூல்ல இருந்திருக்கோம். ஓ! ஓகே. எனக்கு சினிமால ம். பிரதர் லான்ச் பண்ணணும்னு நினைக்கும்போது டிராப் பண்ணியிருந்தப்போ, ம். பாரதி ராஜா சார் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது, ம். மனோஜ் தான் ஹீரோ. நான் ம். வந்து செகண்ட் ஹீரோ. எனக்கு வந்து மனோஜ் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ம். அப்பதான் தெரியும். ரொம்ப ஜாலியா, ம். ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு நபர். ம். எனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, மனோஜ் வந்து இயக்குனர் ஆகணும்னு நினைச்சாரு. ம். பாவல வச்சு பண்ணார். ம். எனக்கு அந்த முயற்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ம். சிறந்த ஒரு இயக்குனர் ம். பாரதி ராஜா சார். ம். அவருடைய இந்த வந்து என்ன சொல்லுவோம், ம். ஆ அந்த இத கேரி ஃபார்வர்ட் பண்றது ம். யாராவது இருக்கணும் இல்லையா? வாரிசு. அந்த லெகசி கேரி பண்றது. லெகசிய கேரி பண்றது. அப்சல்யூட்லி ரைட். சாரி. ம். லாஸ்ட் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். கண்டிப்பா சார். இந்த சின்ன வயதுல வந்து காலமாறது என்னால ஜீர்ணிக்க முடியல. ம். ஒரு மனிதர் எவ்வளவுதான் வந்து ஆ அதாவது தாங்குவாருன்னு எனக்கு தெரியல. பாரதி ராஜா சார். ம். யாருமே எந்த தந்தையுமே வந்து ம். தன் மகன் தன் உயிரோடு இருக்கும்போது காலமாறுது. ம். ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ம். ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ம். I just pray for Bharat Raja sir ம். that he stays strong. ம். He's a fabulous person. ம். நான் அன்னைக்கு வரும்போது ஒரு வாய்ப்பு தேடும்போது ம். என்ன ஏதுன்னே தெரியாது. ம். பார்த்த உடனே வந்து நீ நடிகனாவ நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறியா அப்படின்னாரு. ம். அதாவது தன்னை தேடி வந்த ஆளு. ம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஏத்துக்கிறேன். ம். அப்ப நானு மனோஜ் நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா பழகுவோம். ம். Just can imagine இவ்வளோ யங் ஏஜ்ல காலமாறாங்கன்னு. ம். த ரீசன் பட் சமீப காலத்துல நிறைய பேரு ரொம்ப சடனா வந்து இந்த குறைவான வயதுல வந்து இறந்து போறது வந்து ம். ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேக்கப் காலா எடுத்துக்கிட்டு ம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். ம். நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ம். ஆஃப்டர் இந்த கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ம். ஒரு வேக்சின் அர்ஜென்ட் 6 மாசத்துக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. ம். அது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து டீல் பண்ணிருக்கோம் சொல்லவே முடியாது. ம். கண்டிப்பா சார். சார், இப்ப நீங்க வந்து இவ்வளோ தூரம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுனால, நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். ஏன்னா, நெறைய மனோஜ் சார் கூட நீங்க ம். டிராவல் பண்ணதுனால, மனோஜ் இல்ல, இல்ல. சாருக்கும் நான் நிறையலாம் டிராவல் பண்ணல. சமீப காலத்துல தொடர்பே இல்ல. ஓகே சார். சோ ம். ஐ ஜஸ்ட் ஃபீல் சேட். ம். ம். நகைஷித் ரொம்ப ஒரு லைவ்லியான பர்சன். ஓ! ஓகே சார். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி இஸ் லெட் டு கார்டியாக் அரெஸ்ட். ஜெனரலா கார்டியாக் அரெஸ்ட் வந்து ம். மேபி ஐ டோன்ட் நோ மேபி சம் ஸ்ட்ரைஸ் மேபி ஜெனடிக்கல். ம். வெரி சேட் ஃபார். ஐ ம். ஜஸ்ட் ஹோப் பாரத சார் ஸ்டேஸ் ஸ்ட்ராங். ம். அவங்களுக்கே சொந்த ஹாஸ்பிட்டல் வேற இருக்கு. ஐம் ம். பிரிட்டி ஷூர் ஹி இஸ் வெரி வெரி காஷியஸ். ம். ம். அதையும் தாண்டி ஒரு காலமே இருக்காரு அப்படிங்கும்போது ம். விதி விதி. எஸ் சார். இஸ் குட் பர்சன். இஸ் அ வெரி குட் பர்சன். ஓகே சார். சார், அவர் கூட உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏன்னா சிலர் வந்து சொல்றாங்க, இப்ப இப்ப நெறைய நல்லா பேர் ஷேர் பாடுவாரு. பண்றாங்க. ஓ! ஓகே சார். ஆக்சுவலி நல்லா பாடுவாரு. ம். ஓ! ஓகே சார். நல்லா பாடுவாரு. ம். அண்ட் ஆக்சுவலி அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா இஸ் வெரி குட் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஹி கேன் டப் வெல் as well. ஓகே சார். டப்பிங் ஆர்டிஸ்டா சார்? ரொம்ப இல்ல இஸ் ம். நாட் டப்பிங் ஆர்டிஸ்ட். ம். டப்பிங்லாம் வந்து அவருக்கு கைவந்த கலை. ஓ! ஓகே. இஸ் a குட் சிங்கர். இஸ் a வெரி குட் சிங்கர். ஓ! ஓகே சார். அண்ட் அவருக்கு வந்து ஆம், கதைகள் காட்சிகள் எழுதக்கூடிய திறமை இருக்கு. ஓ! ஓகே. இஸ் a குட் ஃப்ரெண்ட் டு பீப்புள் ம். who trust in him. இஸ் a குட் ஃப்ரெண்ட்.
கண்டிப்பா. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சார் இப்ப நீங்க பேசும்போதுமே என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ஏன்னா வந்து என்னோட கண்டிப்பா சீனியர் தான் அவரு. ம். சீனியர் தான். எங்க ஸ்கூல்ல அவர் சீனியர். ஓ! ஓகே சார். சார் அப்பல்லாம் வந்து எப்படி சார் இருப்பாப்ல? ஏன்னா நான் ரீசென்ட் டயத்துல அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது நெறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க, "நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன். என்னால வந்து பெருசா வந்து எதுவுமே பண்ண முடியல. நான் நான் வந்து அந்த டிப்ரஷன் வெளில சொல்ல முடியல." அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இன்டர்வியூல ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. பட் பேசிக்கா அந்த டயத்துல நீங்க சீனியரா இருக்கிற டயத்துல நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ம். டிப்ரஷன்னால வந்து அவர் எதுவும் தவறான முடிவு எடுக்கலன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த ம். வகையில நான் அவர மேல பெருமைப்படுறேன். ஏன்னா எத்தனையோ பேரு ம். அந்த டிப்ரஷன்ல வந்து தவறான முடிவு எடுக்குறாங்க. ம். இவர் அது செய்யல. ஐ ம். ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அவர் வந்து அவரோட தந்தையோட அ பேரும் காப்பாத்திருக்காரு அந்த வகையில. ஐ ம். லுக் அப் டூ மனோஜ். பட் இந்த ம். டிப்ரஷன் இருக்கும்போது, அவருக்கு தேவை வந்து நல்ல நண்பர்கள். ம். கூட 4 பேரு ம். அவரு வெண்ட் அவுட் பண்ணிக்க முடியும்னா, அது ம். அவரோட ஸ்ட்ரெஸ் அப்சார்ப் பண்ணக்கூடிய நண்பர்கள் தேவை. அதான் ம். சொல்றேன்ல, இன்னைக்கு சோசியல் மீடியால லைக்ஸ், ஷேர்ஸ் போடுறவங்க, ஃபாலோ பண்றவங்க, அவங்க கிடையாது உண்மையான நண்பர்கள். ம். அத தாண்டி வந்து யாரு வந்து உங்களுக்கு அந்த சரியான கஷ்ட காலத்துல வந்து உங்களுக்கு உங்க கூட இருக்காங்களோ, அவங்க தான் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ம். யாஹ்! கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக இந்த ஒரு நேரத்திலயும் லேட்டான ஒரு நேரத்திலயும் வந்து இந்த ஒரு விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த் சார். ப்ளீஸ் அவர பாரதிராஜா சாருக்கு அவரோட பிரைவசி குடுங்க. ஐ திங்க் இந்த நேரத்துல ம். அவருக்கு தாங்க அ அதிகமா நம்ம வந்து வேண்டிக்கணும். ம். அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஒரு தந்தை இருக்கும்போது, ம். மகன் இறந்து போறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். எந்த தந்தைக்கும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ம். ஐ ஒன்லி ஃபீல் ஃபார் ஹிம். அண்ட் பாரதிராஜா சார் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். தங்கமான மனுஷன். ம். ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டூ பாரதிராஜா சார். ம். Though I was introduced by Balachandra sir, ம். my loyalty is for Bharat. Thank you. கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் சார். ஸ்ரீகாந்த் சார். Thank you, sir. தேங்க் யூ Thank சார். you. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். அண்ணா இப்ப நம்ம மனோஜ் பாரதிராஜா அவர் வந்து தவறிட்டாங்க. அது கேள்விப்பட்டீங்களாண்ணா? நம்பவே முடியல என்னால. ம். அதான் உண்மை. ம். நம்பவே முடியல. இப்ப சமீபத்துல தான் ஒர்க் பண்ணோம். மார்கழி திங்கள்னு ஒரு படம். ம். அவர் டைரக்ஷன்ல. ம். நான் ஒரு சுசீந்திரன் சார் டைரக்ஷன் அவருடைய கதையில ஒண்ணு பண்ணாரு. ஓகேண்ணா. பட் அது இல்லாம அவருடைய ஸ்கிரிப்ட்ல பண்றதுக்கு அவர் நிறைய தயாரா இருந்தார். ம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உண்மையாவே. ம். எனக்கு தெரிஞ்சு ம். மனோஜ் சார் வந்து சூப்பர் டைரக்டர் உண்மையாவே. ம். அவர் வந்து சிவப்பு ரோஜாக்கள் 2 வந்து பண்றதுக்கு வந்து ரொம்ப பிளான்ல இருந்தாரு. ம். ஓகேண்ணா. அது பண்ணியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அவரு ம். சொன்ன விஷயம்லாம் வந்து ம். ஒரு ஹாலிவுட் சேனல்ல வந்து ம். ஒரு இங்கிலீஷ் படம் மாரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து சொன்னாரு. ஓகேண்ணா. அவருடைய கற்பனை எல்லாம் வந்து நீங்க நிறைவேறலங்கிறப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் ம். சேர்ந்திருக்காரு. அவரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ம். எல்லாம் தெரியாது. டக்குன்னு இந்த நியூஸ் கேட்டோன்னே நம்பவே முடியல என்னால. ஆ. அதாவது அந்த படத்துல வந்து அந்த என்னோட இளை வயசு தான் அவரு. ம். அண்ணன்னு தான் என்ன கூப்பிடுவாரு. ஆனா நான் நண்பரா தான் பார்த்தேன். ம். ஒவ்வொரு நாளுமே அவர் ஒர்க் பண்ற விதமா இருக்கட்டும், ம். எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவரு சினிமாவுல சுசீந்திரன் சார் ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். ம். பட் அத கரெக்ட்டா பண்ணோங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ம். ஓகேண்ணா. அது தெளிவா பண்ணாரு. அவருடைய கதைய பண்ணோம். அடுத்தடுத்து நான் என்னுடைய ஸ்டைல் இன்னொரு ஸ்டைல் இருக்குண்ணே. இன்னொன்னு பண்ண போறேண்ணே அப்படிம்பாரு. ம். நான் உண்மையாவே அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நடக்கலையேங்கிறப்ப தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ம். புரியுதுண்ணே. ஆனா இல்லண்ணே, ஏன்னா அவரோட சில இன்டர்வியூகள் பார்க்கும்போது வந்து, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், சில நேரங்கள்ல டிப்ரஷன்ல இருக்கேன் அப்டின்லாம் பேசியிருந்தாப்ல. பட் நீங்க இவ்ளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவங்க என்ன மாரி ஒரு கேரக்டர்ண்ணே? அவரு வந்து எனக்கு நான் வந்து பாரதி சாருடைய பையன் அது. ம். ம். உண்மை. நான் இல்ல சொல்ல. அவர் பெரிய கிரியேட்டர். ம். பட் நான் ஒரு இண்டிவிஜுவலா ஒண்ணு நான் பண்ணணும். ம். நான் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு டைரக்டர் நான் காமிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. ம். அது வந்து உண்மையாவே அது நிறைவேறலன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ம். ஒரு இண்டிவிஜுவலா ம். தன்னுடைய திறமையை நம்ம உண்மையாவே சொல்ல போனா பாரதிராஜா வந்து ம். அமெரிக்காவுல வந்து அவர் வந்து ம். டைரக்ஷனுக்காக படிச்சுட்டு வந்தாரு. ம். ம். கரெக்டா? கரெக்ட். அவருக்கான ப்ரொடக்ஷன், ம். அவருக்கான பட்ஜெட், அவர் கதைக்கான ஒரு ப்ரொடக்ஷன் அமைஞ்சிருந்தா ம். அவரோட ஸ்டைலே வேறங்க. அதான் உண்மை. ம். அவருக்கே தெரியும் அது. ம். பட் அடுத்து அடுத்து என்னன்னா, எல்லாருக்குமே லைஃப்ல வந்து சின்னதுல இருந்தா பெருசு போக முடியும். எடுத்தோடனே பெருசு போக முடியாது. ம். அந்த வகையில இது மார்கழி திங்கள் பண்ணி முடிச்சிட்டேன் தலைவா. நான் அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அது டிஃப்ரெண்டா இருக்கும். ம். அதுல நீங்களும் பண்றீங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். நானும் அந்த எதிர்பார்ப்புல தான் இருந்தேன் ம். உண்மையாவே. ம். ஏன்னா ம். அப்பா வந்து ஒரு இமயம், ஆமாண்ணே. சினிமாவுடைய இமயம். அப்படிங்கிறப்ப அடுத்தது அவரு ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறது அவர் பையன். ம். ஆமாண்ணே. அப்பாவோட ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அப்பா ஆனா ம். மாறி வேற ஒரு பரிமாற்றம், வேற ஒரு புதுசா ம். அப்படின்னு காமிச்சிருக்க முடியும். அதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணாரு. ம். அது நடக்கலைங்கிறப்ப தான் எனக்கு வருத்தமா இருக்கு. புரியுது. அவருடைய உண்மையாவே அவரு எனக்கு தெரியும் சொல்லும்போது நம்பவே முடியல என்னால. ம். அண்ணா. எனக்கு அவருடைய ஹார்ட் பிரச்சனை வந்து ஆபரேஷன் போயிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ம். நான் மார்கெட்டிங்ல ஒர்க் பண்ண ஃப்ரெண்டா நல்ல ஒரு தம்பி. ம். எக்ஸ்ட்ரானரி ஃப்ரெண்ட்ஸ். ம். ஆனா இப்ப வந்து சிலர் சொல்லுவாங்கல்லண்ணே, அப்பா பெரிய டைரக்டரா இருக்கும்போது வந்து பசங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. பட் சார் மனோஜ் சார் எப்படி இருந்தாப்புல? செட்ல எல்லாம் எப்படி இருப்பாப்புல? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்பா பாரு, நான் உண்மையாவே மனோஜை பார்க்கும்போது வந்து ம். இப்போ வரைக்குமே சொல்றேன். ம். மனோஜ் வந்து பாரதிராஜா ஐயாவுடைய பையனாவே எனக்கு தெரியவே இல்லை. ம். அவர் இண்டிவிஜுவல் ஃப்ரெண்டாவும் ஒரு நண்பனாவும் தான் எனக்கு தெரியுது. ம். ஒரு நண்பன் ம். ஃப்ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதான். தம்பியாவும் தெரியுது. ம். 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 அவர் என்னைக்குமே ஆனா ம். அவங்க அப்பாவுக்கு மரியாதை குடிக்கிறாருங்கிற மட்டும் எனக்கு தெரியும். மரியாதை கொடுத்துட்டே இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு. ம். ஓகேண்ணே. நான் மரகளுக்கு அவங்க அப்பாவும் நடிச்சார்ல, அதனால சொல்றேன். ம். மரியாதை கொடுத்தெல்லாம் மறுபடி அவங்க அப்பா ரசிச்சது ம். என் பையன் அவங்க அப்பா கற்பனை நிறைவேறல. ம். நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சதும் நிறைவேறலங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ம். புரியுதுண்ணா. புரியுது அவருடைய அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு. ஆனா ம். மரளி சிங்கிளை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்ஷன் பண்ணும்போது ம். என் பையன் நல்லா பண்றான்ல அப்படிங்கிற ஒரு ம். ஹாப்பினஸ் இருந்தது. ம். பட் இன்னும் ஒரு பெரியசா ஒன்று பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ம். சினிமாவில். அதெல்லாம் வந்து அவர் பண்ண வேண்டிய ஒரு பெரிய சாதனையாளர். ம். ஆக்சுவலா வந்து அது மனோஜுக்கே மன வருத்தம் தான். ஆ. நான் ஒண்ணு பண்ண நினைச்சேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கும். ஆனா மனோஜ் நான் கூட இருந்து மனோஜ் புரிஞ்சுக்கிட்டது. ம். ம். ஆனா இல்லண்ணே, மனோஜ் சாருக்கு வந்து ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சா கடைசி வரைக்கும்? கண்டிப்பா ஏதோ ஒரு டைரக்டரா பெருசா காட்டணுங்கிற ஏக்கம் கண்டிப்பா மனோஜ்கிட்ட. ம். ஓகேண்ணே. இது எனக்கு தெரியும், நான் ம். பார்த்த வரைக்கும் ம். எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. மனோஜோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு. ம். ஆனா இப்ப மனோஜ் சாரை நீங்க பார்த்திருக்கீங்க. அவங்க அப்பாவுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் பார்த்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் 2 பேருக்கும் சேர்த்து வச்சே கேட்கிறேனே. பாரதிராஜா சாருக்கும், மனோஜ் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் இருக்கும்ல, அப்பா பையன் பாண்டிங். அது நீங்க பார்க்கும்போது அது எப்படிண்ணே இருந்துச்சு? எவ்வளவு அழகா இருந்துச்சு? ஐயோ, அது வந்து அப்பா பிள்ளைங்கிறத விட 2 பேரும் பெரிய நண்பர்கள் 2 பேருமே. ம். ஒரு அப்பாவை பார்த்து பையன் சந்தோஷப்படுறதும், பையனை பார்த்து அப்பா சந்தோஷப்படுறோங்கிற ஹாப்பினஸ் இருக்கு. ம். ம். ஆனா மனோஜ் ஜெயிச்சிருந்தாப்புல அவங்க அப்பா படுற சந்தோஷமே வேறையா இருந்தது. ம். ம். ஏன்னா அவங்க அப்பா ஜெயிச்சு மனோஜ் பார்த்துட்டாப்புல. ம். இது எந்த சந்தேகமும் கிடையாது. ம். அவங்க அப்பா ஜெயிக்காதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம். ஆனா மனோஜ் ஜெயிச்சு அவங்க அப்பா பாக்குறது தான் மனோஜ் பெரிய சந்தோஷமா இருந்தது. ம். அதெல்லாம் நாங்கெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்தோம். ம். இதுக்குள்ள நண்பனும் தம்பியுமானவன் போயிட்டாலுங்கிறப்ப ஜீர்ணிக்கவே முடியல. அதான் உண்மை. ஆனா இப்ப நீங்க நியூஸ்லாம் பாத்தீங்களா? நான் பாரதிராஜா சார் பாத்தீங்களா? ஏதாச்சும் பார்க்க வாய்ப்பு இல்ல இருக்கா? இல்ல ஜி, எனக்கு அவரை பார்க்க விருப்பம் இருந்துச்சு. ம்.
இப்பவே நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ம், அவங்க எப்படின்னா அவங்க பறைய வந்து ரொம்ப ஃபீல் ஆனாரு. ம், 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 ஐயா வந்து அவ்வளவு படங்கள் ஃபீலான படம் தான் பண்ணி. இப்ப நீங்க எந்த படமா பார்த்தாலும் அவருடைய படங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கண்ணீர் வடிக்க வச்சிருவாரு. முதல்ல மரியாதையா இருக்கட்டும், ம், கடவுள் கவிதையா இருக்கட்டும், எல்லா படமுமே இருக்கு. ம், அந்த ஃபீல் இருக்கு. ம், உண்மையா பெரிய ஃபீல் மனிதர் அவர். ம், ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாத ஒரு அதே மாதிரி ஒரு ஆளு. அதே மாதிரி ஒரு சந்தோஷத்துல கூட பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள். ம். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அவரு எனக்கே உண்மையாவே சொல்ல போனா ஐயாவை சந்திக்க வேணாம்னு தான் நான். ம், ம். உம், புரியுதுண்ணே. அவங்களும் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க, மன உளைச்சல்ல இருப்பாங்க. ஆமாங்க, அவரை சந்திச்சு என்ன ம், கஷ்டம். ம், எங்க அன்புங்க. அவன் மனோஜோடைய ஆசை என்ன தெரியுமா? ம். அவங்க அப்பாவை தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க அந்த பையன். ஆ, அப்பாவை தெய்வமாய் பார்க்கக்கூடியவர் அவர். அப்பா ரொம்ப பிடிக்குமாண்ணே மனோஜ் அவனுக்கு? ஐயோ, மனோஜ் வந்து அப்பாவோட ஹாப்பினஸ் தான் அவனுக்கு ஹாப்பினஸ். ம், அதே மாதிரி அவங்க அப்பாவோட ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? ம், ஒவ்வொரு ஷாட் நான் பார்த்த வரைக்கும் டைரக்ஷன் பண்ணும்போது பார்த்துட்டு என் பையன் தான் அப்படின்னு அந்த படம் பண்ணும்போது அந்த படம் வந்து பண்ணும்போது அவ்வளவு ஹாப்பினஸ் அவருக்கு. மாரடி சிங்கிள் பண்ணும்போது ம், இன்னொரு பெரிய ஹிட்டு ம், மனோஜ் பண்ணும்போது சந்தோஷம் வழங்கியிருக்கோமே தான் எங்களுடைய ஆசை. ம். அது அஹ், சரி, என்ன சொல்றதுன்னு தெரியல நண்பர்களே. புரியுது. ஏன்னா இது வந்து சினிமாவோட தாக்கம். இது மக்கள் மத்தியில பார்க்கும்போது ஒரு எல்லாரும் வாழ்க்கையிலும் மரணம் வந்து போகுது. ஆனா இந்த அது மாரடைப்புன்னு சொல்லும்போது சிலர் சொல்றாங்க, மேபி அது குடிப்பழக்கமா இருக்கலாம். ஏன் இந்த சின்ன வயசுலயே வருது அப்படின்லாம் ஒரு டாக் இருக்குண்ணே. நீங்க என்னண்ணே சொல்றீங்க? நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணதால நான் கடைசியா இது கேட்கிறேனே உங்ககிட்ட. கண்டிப்பா நான் டாக்டர் இல்ல. ம், 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 ஓகே, ம், இது மனப்பிரச்சனையா கூட இருக்கலாம். ம், இது வந்து மருத்துவ பிரச்சனை மட்டும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ம், 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 இப்போ ஒரு வரராஜா பையன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ம், அந்த கேள்வி அவர் வெளியே போகும்போது எத்தனை பேர் கேள்வி அவருடைய இன்டர்வியூலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ம், ஒரு பாரதிராஜா பையனோட மன உளைச்சல் என்னன்னு அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம், அது அது மட்டுமே அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ம், சுத்தி இருக்கவங்களுடைய கேள்வி ஒண்ணு இருக்கு. ம், பாரதிராஜா பையன் சாதிச்ச ஒரு மனிதரோட பையன் நான் சாதிக்கலையேங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ம். அது ஒரு பெரிய மன வருத்தமா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுண்ணா. ஆனா ரொம்ப அழகா உங்களோட இரங்கலா இருக்கட்டும், நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட விதங்களா இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட இருந்த விதங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்கண்ணே அப்புக்குட்டி அண்ணன். என்ன சொல்ல போனோம்னா, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு உங்களால. ஸோ அவங்க அப்பாக்கிட்ட உள்ள அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், அவரோட கனவுகளா இருக்கட்டும், இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சரியாண்ணே? தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும். ம், ஆஹ் அவன் ஐயா பாரதிராஜா ஐயா அவங்க குடும்பத்துல ஒரு துயரம்னா தமிழ்நாட்டுக்கு துயரம். உண்மையாவே ம், தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர், ம், அவருடைய புதல்வன், ஒரே புதல்வன். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரதிராஜாவுடைய புதல்வன் இழப்பு வந்து நமக்கு பெரிய இழப்பு தான். ம்.